ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏசிஎல் சர்ஜரி பண்ணிவிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி எனக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னும், இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் அதில் போட்டிருப்பேன். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்போம். செகண்ட் வீடியோ என்ன அப்படின்னா, ஆஃப்டர் செகண்ட் வீக் டு 3rd, 4th, 6th வீக் வரைக்குமே இது செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு இது வந்து ஏர்லி ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். 2லேருந்து 6 months to 6 weeks வந்து கொஞ்சம் க்ரூசியல். நான் சொல்கிறது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவிட்டிக்கு திரும்புகிற ஸ்டேஜ். ஸோ அதை பற்றி போட்டிருப்போம். அந்த செகண்ட் வீக், 3rd வீக், 4th வீக், 5th வீக், 6th வீக் மொத்தம் அந்த 5 வாரம் நம்ம என்ன பண்ண போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2வது வாரம். 2வது வாரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டிச்சஸ் வந்து 15 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து இதில் த்ரெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பர்சன் இப்போ வந்து ஸ்டேப்லர் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ 15 நாளுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸை பிரிச்சுருவாங்க. ஸ்டிச்சஸை பிரிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு வந்து டவல் ப்ரெஸ்ஸும் ஹீல் ஸ்லைட் இது 2 தான் சொன்னாங்க. அது எந்த எக்ஸசைஸ் என்னன்றது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 3rd வீக் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக் முடியுது அப்படின்னா, அதுலேருந்து 3rd வீக் என்ன அப்படின்னா, ஸ்டிச்சஸை பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு அன்றைக்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, குவாட்ரிசிப்ஸ் மசிலையும் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலையும் டைட்டன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 3 வீக்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா ஆக்டிவிட்டி பண்ணால் பெல்ட்டை போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மசில் லாஸ் ஆகும். ஸோ அதுக்குரிய திரும்பி நீங்கள் அதை வந்து ரீகெயின் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த எக்ஸசைஸ். அதில் வந்து குவாட்ரிசெப்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, சிங்கிள் லெக் ரைஸ் லெக்கை நீங்கள் பெல்ட்டு போட்ட மாட்டியே மேலே தூக்கி 10 செகண்ட்ஸ். அதே மாதிரி சைடில் திரும்பி அந்த சர்ஜரி பண்ண லெக்கை தூக்கி 10 செகண்ட்ஸ். அதே மாதிரி பேக் நல்லா கீழே குப்புறப்படுத்திட்டு பேக்கில் தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு செகண்ட் வீக்ஸ். அண்ட் நீங்கள் இந்த 2 வீக்ஸ் முடியறதுக்குள்ளே வந்து உங்கள் நீயை வந்து ஒரு 90 டிகிரி கம்பல்சரி நீங்கள் பெண்ட் பண்ணியே ஆகணும். அதை நீங்கள் பெண்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அப்கமிங் டேஸில் வந்து அது உங்களுக்கு ரொம்ப மசில் ஸ்டிஃப் ஆகி உங்களுக்கு ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். இன்னொன்று நான் மெயினாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஒவ்வொரு சர்ஜரி பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோட்டோக்கால். ஒரு சிலர் வந்து இன்ஜுரி ஆகி 4 டேஸ்லேயே சர்ஜரி பண்ணுறவங்க இருக்காங்க, 1 மந்த்துக்கு சர்ஜரி பண்ணவங்க இருக்காங்க, 2 இயர்ஸ்க்குள்ள சர்ஜரி பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஏஜு, அவங்களுடைய இன்ஜுரி, 2வது அவங்களுடைய சுச்சுவேஷன், இது 3ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்னக்கூடிய ப்ரோட்டோக்கால் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது கிடையாது. என்னோடய ப்ரோட்டோக்கால் வேறு, இன்னொருத்தவங்களுக்குரிய ப்ரோட்டோக்கால் வேறு. இந்த 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து 90 டிகிரியாக கம்பல்சரி நீங்கள் பெண்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அப்படின்னா, நீங்கள் 3rd வீக்லேருந்து ஃபுல் காலையும் நல்லா ஊண்டி நடந்துக்கலாம். ஃபுல் காலை ஊண்டி வித்து வாக்கரோட ஃபஸ்ட்டு 1 வீக் 3rd வீக் ஃபுல்லாக நீங்கள் வாக்கரை வச்சு ஃபுல் வெயிட் பேர் பண்ணி நடக்கணும். 4th வீக்லேருந்து வாக்கர் இல்லாமல் நீங்கள் உங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் வாட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் சொல்ல மாதிரி குவாட்ரிசெப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க. அந்த குவாட்ரிசெப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் ஃப்ரண்ட்டில், சைடில், அப்புறம் பேக்கில், இதை 3 பண்ணுவீங்க. அதோட இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்கள்ல டவல் ப்ரெஸ்ஸு, ஹீல் ஸ்லைடு, இதை கம்பல்சரி நீங்கள் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து பெயினை வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலர் பெயினை வந்து என்ன சொல்கிறதுனா, பெயினை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு சிலருக்கு முடியும். அவங்க வந்து என்னென்னா சீட்டட் லெக் ரைஸ். எப்படின்னா, நம்ம பெட்டில் கால் நல்லா போட்டு இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக எட்ஜில் உட்காந்துக்கிட்டு காலை கீழே தொங்க விட்டு நம்ம காலை நல்லா ஸ்ட்ரைட்டாக நம்ம பாடிக்கு பேரலாக அதை கொண்டு வந்து காலை பாட்டணும். ஒரு 10 செகண்ட், 10 கவுண்ட், திரும்பி கீழே, திரும்பி மேலே எடுத்து திரும்பி 10 கவுண்ட். இது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் ஈவினிங் அது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு குவாட்ரிசெப்ஸை எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணும். இதுதான் 3rd வீக்குரியது. 4th வீக் 5th வீக்கில் வந்து நீங்கள் எப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து காலை கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி 120 டிகிரி வரைக்கும்
நீங்கள் வந்து காலை பெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் பெண்ட் பண்ணி 120 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைக்கிளிங் வந்து ஸ்டாண்டர்ட் சைக்கிளிங் ஜிம்மில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைக்கிளிங் இதை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது எப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்குங்க. அந்த பெயின் வந்து என்னென்னா மசில் அரெஸ்ட்டாக நிற்கும், ரிலீஸ் ஆகாது. ஒரு சிலருக்கு வந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 days பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இத்தனை ஏஜ் ஆகி இன்ஜுரி ஆனப்போ திரும்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திரும்பி சின்ன குழந்தையில என்ன எப்படி பழகுவீங்களோ அது மாதிரி தான் பழகுவீங்க. எல்லாத்தையும் அது மாதிரி தான் இருக்கும். அது பழக ஆரம்பிப்பீங்க. பெயின் இருக்கும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்கிறதுனா சொல்லிங் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இது மெயின் ஃபேக்டர் என்னென்னா சொல்லிங் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க பாடியை பொறுத்து சொல்லிங்க 1.5 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 4 வாரத்துலேயே சொல்லிங் இல்லாமல் போகும். அது வந்து அவங்களோட பாடி. யாரும் பயப்பட வேணாம். சொல்லிங்கோட பெயின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் திரும்பி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் டாக்டரையோ ஃபிசியோவையோ இப்போ கன்சல்ட் பண்ணி ஆகணும். மேபி இன்ஜுரியோ ரீஇன்ஜுரியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 4th வீக்லேருந்து 5th வீக் போகும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆல்ரெடி முன்னாடி இருந்த டபுள் ப்ரெஸ்ஸு, ஹீல் ஸ்லைடு, அது லெக் ரைஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு சைக்கிளிங் பண்ணுவீங்க. அதோடு என்ன எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, காலில் வந்து நீங்கள் சிங்கிள் நீ எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் வெயிட் பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆஃப் ஸ்குவாடு போடுவீங்க. ஃபுல் ஸ்குவாடு போட மாட்டீங்க, ஆஃப் ஸ்குவாட். சேரில் உட்கார அளவு கொண்டு வரது ஆஃப் ஸ்குவாட். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆஃப் ஸ்குவாட் பண்ண ஆரம்பிச்சிங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட். நீங்கள் மெயின் இந்த 6 வீக்ஸில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் நீ வந்து ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும். 2வது ஸ்ட்ரென்த்தன் பண்ணணும் பாடி எல்லாத்தையும். இதுதான் உங்களுடைய அச்சீவ்மெண்ட். இது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது. ஸோ உங்களுக்கு இனி அதுக்கடுத்து நீங்கள் என்ன அப்படின்னா, இதில் இந்த ஒரு 3 வீக்ஸ் வந்து 3 to 6 வீக்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபிசியோ நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2வது அவங்களுடைய அப்சர்வேஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பயம் கம்மியாகும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது அப்போ தான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்ன அப்படின்னா 8லேருந்து 3 months வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப்